அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தொழிலும் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம இந்திய தேசிய இயக்கத்துல இந்த ஐஎன்எம் உடைய ஒரு இறுதி கட்டத்துல நம்ம வந்து இருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வகுப்புகள் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஒரு 12 வகுப்புகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டாபிக்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதைக்களமா ஒரு கண்டினியூட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துட்டு இருந்திருக்கும். சரிங்களா? இதுல நம்ம முக்கியமா நம்ம வந்து எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திரம். சரிங்களா? அப்ப இந்தியா என்ற ஒரு நாட்டுடைய சுதந்திரம் வந்து எவ்வாறு வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து கிடைத்தது, அதுக்கு ஒரு காங்கிரஸ்க்கு முந்தைய இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் எங்க இப்படி போகணுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை தொடர்ந்து காங்கிரஸ் உடைய வருகை எப்படி இருந்தது, அதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார் எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதை தொடர்ந்து வேற என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது, காந்தியனுடைய ஒரு பீரியட் எப்படி இருந்தது, காந்தியன் ஏரா நம்ம சொல்றோம் இல்லையா, 1915 இருந்து 1947 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காந்தியனுடைய ஒரு ஏரா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் ஆயிட்டு இருந்தது. அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி வந்து பார்த்திருந்தோம். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த வகையில சுதந்திரம் கிடைச்சது, அதற்கு வேற என்னென்ன போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுக்கப்பட்டது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒரு தலைப்புகளா வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் சுதந்திரத்துக்கு பின்னாட்கள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்ன, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் செஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா கவர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதை தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 வகுப்புகள்ல இந்த 13வது மற்றும் 14வது வகுப்புகள், சரிங்களா, இது மட்டும் தான் நமக்கு கடைசியா வந்து ஐஎன்எம்ல நமக்கு கிளாஸ் இருக்கக்கூடிய செஷன்ஸ். சரிங்களா? இதுல நாம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் தாங்க. சரிங்களா? இந்த மிஸ்செலனஸ் நான் எதுக்கு விட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா, சரி வேற ஏதாவது டாபிக் கவர் பண்ண முடியாத இருந்துச்சு அப்படின்னா இதை கூட நம்ம சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லாத பட்சத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் வருது இல்லையா, அதாவது தலைவர்களுடைய தோற்றம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2ஆ பிரிச்சிரும். சரிங்களா? 2 வகையா பிரிச்சிரும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு சிலபஸ்ல ஒரு 14 தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரே நாள்ல 14 பார்க்க தேவையில்ல. இன்னைக்கு ஒரு 7 பார்த்துரும், நாளைக்கு இருக்கக்கூடியதுல மற்ற ஒரு 7ஐயும் சேர்த்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 தலைவர்களும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? இதுல இம்பார்ட்டண்டா நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது அந்த 7 தலைவர்கள் இருந்து அதிகமா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னும் பொழுது, மணிக்கும் 14 தலைவர்கள் அதிகமா கேள்வி கேட்கறாங்கன்னும் பொழுது அதுக்கு நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது அந்த 14 தலைவர்களுடைய பெயர்கள் தான். நமக்கு சிலபஸ்ல மற்றபடி இதுக்கு முன்னாடி நான் எடுத்தது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல டைரக்டா கிடையாது. ஆனா இன்டைரக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்தே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அது சார்ந்தே கேள்விகள் இருந்ததுனால நம்ம அதை கால வரிசைப்படுத்தி கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். சரிங்களா? ஆனா நமக்கு சிலபஸ்ல வரும் பொழுது நமக்கு கேட்டது என்னவோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ரெனசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சியில் ஆரம்பிச்சு இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி அப்ரைசல் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு ஒரு 3 தலைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த தலைவர்களுடைய பெயர்களை மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வகுப்புல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள், பகத்சிங் அவர்கள், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார் அவர்கள், அதே போல ஜவஹர்லால் நேரு அவர்கள், ரவீந்திரநாத் தாகூர், இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு இருக்கக்கூடிய வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், மீதம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே இதை படிச்சதுதான். ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிரானாலஜிக்கல் கால வரிசைப்படுத்தி நம்ம படிக்கும் பொழுதே இவங்களை பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஒன்று சேர்த்து ஒரு தொகுத்த கண்டென்ட்டா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கல. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தலைவர்களை கொடுத்துட்டு அந்த தலைவர்கள் சார்ந்து மட்டும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை எடுத்து படிப்போம். வழக்கம் போல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், நான் குறிப்பிட்டிருக்கேன். இதுல வேர் டு ஸ்டடி பெருசா கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதோடைய சோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு சில இடத்துல இருந்து மட்டும் தான் ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். மற்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பிடிஎஃப் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்தேன். இது இல்லாம கொஞ்சம் வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி எடுத்ததா இருக்கும். சரிங்களா? அதனால இதுக்கு பெருசா நீங்க ஸ்கூல் புக் சோர்ஸ் தேட தேவையில்ல. என்னோட பிடிஎஃப்ல இருக்கக்கூடியது நீங்க கவர் பண்ணி படிச்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியதுல முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை தாங்க முதல்ல பார்க்க போறோம். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் பிறந்தது எப்போ 14 ஏப்ரல் 1891 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்தாரு. எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோவ் கண்டோன்மெண்ட்ல, மத்திய பிரதேஷ்ல. ஏன் கண்டோன்மெண்ட் ஏரியா, அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் ஏரியால வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால அந்த பகுதிகளில் இவர் பிறந்திருப்பாரு. சரிங்களா? மிகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்த இவர் நிறைய இன்னல்களை வந்து
பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பள்ளி காலகட்டத்தில் மூலமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை தாண்டி இவர் எப்படி முன்னேறினாரு, இவர் எப்படி படிச்சு வளர்ந்தாரு, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புளையும் எப்படி இவர் உயர்த்தினாருன்றது தான் இவருடைய வரலாறு. சரிங்களா? அதை தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நம்மளுடைய லான்னு சொல்றோம் இல்லையா, இந்தியன் லா. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஒரு ஆதரவோடய வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை முழுமைப்படுத்தியிருப்போம். சரிங்களா? அது எல்லாமே இவருடைய சாதனைகள்ல வரும். ஒன்னொன்னா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். சரியா? 1912 வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து, அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி வாங்கியிருப்பாரு. அதை தொடர்ந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் வாங்கியிருப்பாரு. எங்க அப்படின்னா பாம்பே யூனிவர்சிட்டியில. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1916 காலகட்டங்கள்ல தன்னுடைய மாஸ்டர் டிகிரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து பிஹெச்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து கொலம்பியால 1927 பொருளாதாரத்துல 1927 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலம்பியால இவருடைய பிஹெச்டி படிப்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிருப்பாரு. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1923 காலகட்டங்கள்ல, இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு சிலது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல ஹிஸ்டரி புக்ல இருந்திருக்கும், ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் புத்தகங்கள்ல இருந்திருக்கும். சரிங்களா? ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகிஷ்கிருத்த ஹித்காரிணி சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் நிறைவேற்பாரு. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு, சரிங்களா, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு, பிற சமூகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல சங்கமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. இது வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் கல்வி போய் சேரல, அதனாலே இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பின்தங்கியே இருக்காங்க, அவங்களுக்கு சரியான வகையில கல்வி போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். இது யாரு ஆரம்பிச்சாருன்ற கேள்வி வந்திருக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில. யாரு? நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? அடுத்தது 1927 வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்து டெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பனா கண்டெம்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அதாவது ஹிந்து டெக்ஸ்ட் நம்ம எதை சொல்றோம், மனுஸ்மிருதி சொல்றோம் இல்லையா, அந்த மனுஸ்மிருதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் தவறான கருத்துக்களை கொண்டது, கோட்பாடுகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பன் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவருக்கு ஒரு வழிவகுக்குது, ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவினரை உருவாக்கக்கூடிய வகையில இந்த மனுஸ்மிருதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதுவுமே ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப கான்ட்ரவர்சியா போக தேவையில்ல, பட் இருந்தாலும் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன சொல்லியிருப்பாங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் நம்ம வட்டமேசை மாநாடுன்னு படிச்சிருப்போம் இல்லையா, 1930களுக்கு அப்புறம் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 31, 32 காலகட்டங்கள் நடந்தது. இது எல்லா 3 வட்டமேசை மாநாடுகள்லையும் அண்ணல் அம்பேத்கர் பங்கேற்று இருந்திருப்பாரு. காங்கிரஸோ காந்தியோ வந்து பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாட்டில் தான் பங்கேற்று இருந்திருப்பாங்க. ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வட்டமேசை மாநாடுகளையும் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்காற்றிட்டு இருந்தாரு. சரிங்களா? அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1932 செப்டம்பர் 25 அன்று வந்து பாத்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. யாரால? அண்ணல் அம்பேத்கரால வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தாகி இருக்கும். சரிங்களா? ஏன்னா நாங்க வந்து செப்பரேட் எலக்டரேட் கேட்டிருப்பாரு, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். காந்தி நேரா படிக்கும் பொழுது இதை வந்து நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி படிச்சிருப்போம். சரிங்களா? எனக்காக தனியா ஒரு, அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் எலக்டரேட் கேட்டிருப்பாரு. இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் வந்து எங்க உண்ணாவிரதம் இருப்பாரு, சிறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அரஸ்டாகி இருக்கக்கூடிய காந்தியடிகள் சிறையில உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது எல்லா தலைவர்களும் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வைக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் போய் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுவாங்க. இந்த ஒப்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் கையெழுத்திட்டு இருப்பாரு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா கையெழுத்திட்டு இருப்பாரு. இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்திட்டு இந்த பூனா ஒப்பந்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவு பெற்று இருப்பாங்க. இனிமேல் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்காக செப்பரேட் எலக்டரேட் கேட்க தேவையில்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ரிசர்வ்டு சீட்ஸ் கேட்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருப்போம். அதே போல ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுவுமே இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. சரிங்களா? அம்பேத்கர் அவர்கள் வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது 1936 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தெரிந்த வகையில நம்ம வந்து கிட்டத்தட்ட 8 மேஜர் கமிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. கேபினெட் மிஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 மேஜர் கமிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. அந்த 8 மேஜர் கமிட்டியில ஒரு முக்கியமான கமிட்டி தான் இந்த வரைவு குழுன்னு சொல்லக்கூடிய டிராஃப்டிங் கமிட்டி. சரிங்களா? இந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய தலைவராக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருந்தாரு. சரிங்களா? இவரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இந்திய அரசியலமைப்புடைய தந்தை என்று போற்றக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா இருந்திருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டராகவும், சரிங்களா, அதாவது சட்ட அமைச்சராகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில்
இவர் வந்து ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. நீங்க வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணா மட்டும் இதை போடுங்க, இல்லைன்னா இதுக்கு வேற ஒரு நபர் வந்துருவாரு. ஸோ அதனால போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அதை தொடர்ந்து அவருடைய சேவையை பாராட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1990 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பாரத ரத்னா கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டா கருதக்கூடிய நம் பாரத ரத்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1990 பாரத ரத்னா. சரிங்களா? இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சதா இருக்கும், சிலது நம்ம மறந்து போயிருப்போம், சிலது நம்ம புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து இருக்கும்போது ஒரு முறை உங்களுக்கு வாசிச்சு பார்க்க எளிமையா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அடுத்தது ஜேர்னல்ஸ். இவருடைய பத்திரிகைகள் வரும்பொழுது மூக் நாயக் பத்திரிகை. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சபையோடைய பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு, பகிஷ்கிருத்த பாரத் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து சமாதா பத்திரிகை, ஜனதா பத்திரிகை. சரிங்களா? இதை வந்து இவர் ஆரம்பிச்ச பத்திரிகைகள், இவர் வேலை பார்த்த பத்திரிகைகள் எல்லாமே உள்ளடங்கும். சரியா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு சிலது நமக்கு வந்து குறிப்பிட்டது படி என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த அனிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதிய ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதே போல புத்தா ஆர் கார்ல் மார்க்ஸ். சரிங்களா? புத்தர் அல்லது கார்ல் மார்க்ஸ். தி அன்டச்சபிள்ஸ், who are they and why they have become untouchables. சரிங்களா? அதாவது தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் யார் மற்றும் அவர்கள் ஏன் தீண்டத்தகாதவர்களாக மாறியார்கள். சரிங்களா? இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய புத்தகங்கள்ல ஒன்று. புத்தா அண்ட் இஸ் தம்மா. சரிங்களா? புத்தரும் அவரது தர்மமும். சரிங்களா? ஸோ புத்தா அண்ட் இஸ் தம்மா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து உமன்ஸ், இந்து பெண்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய படைப்புகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்ப நீங்க படிக்கும்போது என்னென்ன படிக்கணும் அப்படின்னா இவருடைய பெயரு, அதே போல இவருக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பெயர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஜேர்னல்ஸ், இவருடைய பத்திரிகைகள் என்ன, இவருடைய புத்தகங்கள் என்ன, இவர் ஆரம்பிச்ச சபை என்ன, இவர் ஆற்றிய பணி என்ன, இதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேர் வாஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர் பார்ன். சரிங்களா? B.R. அம்பேத்கர் எங்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, மோ கண்டோன்மெண்ட் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மோ கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. Who founded the பகிஷ்கிருதிக் ஹித்ராணி சபா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பகிஷ்கிருதிக் ஹித்ராணி சபா அமைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரு? நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? 2 கேள்வி நம்ம வந்து பார்த்திருந்தோம், 2 கேள்வியுமே நம்ம அங்க குறிப்பிட்டிருந்தோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போற நபர், சிலபஸ்ல நமக்கு 2வதா இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகத்சிங் அவர்கள். முதல்ல வந்து நம்ம அம்பேத்கர் அவர்களை பார்த்திருந்தோம், 2வது நம்ம பார்க்கக்கூடியவர் பகத்சிங் அவர்கள். பகத்சிங் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகன்வாலால 26 செப்டம்பர் 1907 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. 1923 வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கல்லூரிகள்ல இணைந்து, அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாலா லஜ்பத் ராய் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பாய் சரகந்த் இவங்களோடலாம் வந்து பாத்தீங்கன்னா பாய் பரனாந்த் இவங்களோடலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரிடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழக்கம் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகத்சிங் அவர்கள். சரிங்களா? பகன்வாலால 26 செப்டம்பர் 1907 வந்து பிறந்த ஒரு போராளி தான் நம்மளுடைய பகத்சிங் அவர்கள். சரிங்களா? 1923 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங் அவர்கள் நேஷனல் கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா இணைந்திருப்பாரு, லாகூர்ல இருந்திருக்கும். அது வந்து நம்மளுடைய லாலா லஜ்பத் ராய் மற்றும் பாய் பரமானந்த் அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வகிக்கப்பட்ட ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1924 கான்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். சரிங்களா? இந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சேர்றாரு. இந்த அமைப்புல ஒரு முக்கியமான நபரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இணையறாரு. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல பின் நாட்கள்ல வந்து ஒரு முக்கியமான மெம்பரா இருந்து இந்த அமைப்புடைய ஒரு பெயர் மாற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரால் நடந்திருக்கும். என்னன்னு மாத்திருப்பாரு, இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு இந்துஸ்தான் ரிபப்ளிக் சோசியலிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த அமைப்புல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இந்த சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் பார்க்கப்பட்டாரு. சரிங்களா? இவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய அந்த நேஷனல் கல்லூரியிலிருந்து வெளியேறும்போது 1925 காலகட்டங்கள்ல அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா போராளி இயக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேசபக்தியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம இன்னமும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு முயற்சியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இதுவும் வந்து பாத்துங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து நவ்ஜன் பாரத் சபா அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங் அவர்கள் ஏற்படுத்துறாரு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, நவ்ஜன் பாரத் சபா
இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல எந்த அமைப்பு நம்மளுடைய பகத்சிங் அவர்கள் உருவாக்குனதுன்ற கேள்வி வந்தது அப்படின்னா இந்த அமைப்பை அவர் உருவாக்கல. இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன்றது நம்மளோட பகத்சிங் உருவாக்குனது இல்ல. அதுல ஒரு முக்கியமான மெம்பரா இருந்து அதோட பெயர் மாற்றம் அதுக்கப்புறம் அதை அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போனது பகத்சிங்கா இருந்தாலும் ஆனால் நவ்ஜன் பாரத் சபா அப்படின்றது நம்ம பகத்சிங் உருவாக்கின ஒரு அமைப்பு. சரிங்களா? ரெண்டுத்துக்குள்ள வேறுபாட்டை தெரிஞ்சுக்கோங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா முதல் முறை அரெஸ்ட் ஆகிறாரு எதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்களை பார்த்திருப்போம். எதுல பார்த்திருப்போம்? இந்த கக்கோரி ட்ரெயின் கேஸ்ல பார்த்தோம் இல்லையா? அந்த ட்ரெயின் கேஸ்ல இவர் அவங்களுக்கு சாதகமா ஆர்டிக்கல் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அந்த ஆர்டிக்கலுக்காக பாத்தீங்க அப்படின்னா இவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை எழுதுறாரு. இந்த ஆர்டிக்கலுக்காக இது இன்னும் புரட்சிய மக்களிடையே தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதாகவே இருந்தாலும் யாரு சந்திரசேகர் ஆசாத், ராம் பிரசாத் பிஸ்மில் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது பகத்சிங்கா இருந்ததுனால அவரையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்ஆர்ஏன்றத ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் HSRA அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அமைச்சிருப்பாரு. போன முறை சொல்லும்போது மாத்தி சொல்லிட்டு இருப்பேன், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர்ஏன்றத HSRA அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைச்சிருக்காரு. ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைச்சிருக்காரு. அதை தொடர்ந்து 1930களில் ஆசாத் அவர்கள் சுடப்பட்ட பொழுது பாத்தீங்க அப்படின்னா HSRA பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ்டாக ஆரம்பிச்சது. ஏன்னா சந்திரசேகர் ஆசாத் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன்ல ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பரா இருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இதோட பாத்தீங்கன்னா ஒன்று சேர்க்கிறாங்க. எதை? நவ்ஜன் பாரத் சபா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட HSRAவோட ஒன்று சேர்த்து இதை பிணைக்க ஆரம்பிச்சாங்க பஞ்சாப்லயும். ஏன்னா அப்பதான் இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும் அப்படின்றதுக்காக அதையுமே பாத்தீங்க அப்படின்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இவருடைய காலகட்டங்கள்ல முக்கியமா இந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கும். இதை லாஸ்டா பாத்துக்குங்க. மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகத்சிங் படிக்கும்பொழுது இந்த லாகூர் சதி வழக்கு தான். சரிங்களா? இந்த லாகூர் சதி வழக்கு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னொரு முறை சுருக்கமா பாத்தீங்க அப்படின்னா சொல்லிடுறேன். 1929 காலகட்டங்கள்ல இந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். சரிங்களா? இது எதற்காக? முதல்ல லாலா லஜபத் ராயோடைய மரணத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய ஜேம்ஸ் ஸ்காட் அவர்களை சுடணுன்றதுக்காக தான் அன்னைக்கு முன் முயன்றது இருப்பாங்க. ஆனால் அது முடியல. அதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய JP சாண்டர்ஸ் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா தெரியாம தவறுதலாக கொலை பண்ணிடுவாங்க. சரிங்களா? சுட்டு கொண்டுடுவாங்க. அதை தொடர்ந்து இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாத்தீங்கன்னா இந்த மத்திய சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல ஒரு குண்டு வீசிடுவாங்க. அந்த குண்டு யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, அது ஒரு ஸ்மோக் பாம் மாதிரி. அதுல யாருமே பாத்தீங்கன்னா மரணிக்க மாட்டாங்க. அது எதற்காக? இந்த ட்ரேட் டிஸ்பியூட் பில்லுன்னு சொல்லி வந்திருக்கும் இல்லையா? இந்த ட்ரேட் டிஸ்பியூட் பில்லுக்கு எதிராக பாத்தீங்க அப்படின்னா அதே நாள் அன்னைக்கு அதுக்கு அடுத்த ஆண்டு 1929களில் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாம்பை போட்டு ஒரு கவன ஈர்ப்பு. சரிங்களா? நாங்க இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸுக்கு அவங்கள பெருசா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நான் தண்டனையும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஒன்று பெண்டிங்ல இருக்கு, இது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த கேஸ்க்கே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு மரண தண்டனை கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதுவுமே குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. இதை தான் இங்க குறிப்பிட்டிருப்பேன். 8 ஏப்ரல் 1929 பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங், BK தத் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பாம் பாத்தீங்கன்னா த்ரோ பண்றாங்க. பப்ளிக் சேஃப்டி பில்லுக்காகவும் ட்ரேட் டிஸ்பியூட் பில்லுக்காகவும். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மத்திய சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய இந்த வெடிகுண்டு தாக்குதல் இந்த 2 பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மரணத்திற்காக நம்மளுடைய சுக்குதேவ், ராஜ்குரு மற்றும் பகத்சிங் அவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா 23 மார்ச் 1931 அப்போ பாத்தீங்க அப்படின்னா தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. இது எந்த காலகட்டம்? நம்ம படிச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எப்போ இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும் இல்லையா? அந்த காலகட்டத்துல. இதனாலே பாத்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல இவர் வலியுறுத்தி இருப்பார். காந்தி அவர்கள் இதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருப்பாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய இர்வின் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை கொல்லாம அவங்களுடைய மரணத்துக்கு இன்வால்வ்டா இல்லாம வயலன்ஸ்ல இன்வால்வ் பண்ணாம இருக்காங்களோ அந்த வார் பிரிசனர்ஸ், அந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை வேணும்னா நான் விடுவிக்கிறேனே தவிர்த்து மற்ற யாரையும் நான் விடுவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? லார்ட் இர்வின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதுவும் எதற்காக சொல்லியிருப்பாங்க? அவங்கள 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்க வைக்கணுன்றதுக்காக காந்தியை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாத்தீங்க அப்படின்னா கருப்பு பக்கங்கள், காந்தியோட ஒரு சின்ன கருப்பு பக்கங்கள்ல பகத்சிங் அவர்களை அவர் நினைச்சிருந்தா வெளியே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் அந்த நேரத்துல கண்டனம் தெரிவிச்சதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல காந்தி ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லியிருந்தா பகத்சிங் அவர்களை வெளியே விட்டுருப்பாங்களோ அப்படின்ற கருத்துக்களும் அந்த நேரங்கள்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துதுன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23 மார்ச் 1933
1931. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கேள்வி. பகத்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போது தூக்கிலிடப்பட்டார், லாகூர்ல எப்போது தூக்கிலிடப்பட்டார்னா 23 மார்ச் 1933. ஒருவேளை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி பகத்சிங் அவர்கள் 23 மார்ச் 1931 எங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேள்வி வருது அப்படின்னா அது லாகூர். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது எல்லா கோணங்களையும் படிங்க, இது எப்படி வேணாலும் நமக்கு கேட்கலாம். இவர் கூட வேற யார் யாரெல்லாம் தூக்கிலிட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜ்குருவும் சுக்குதேவ் அவர்களும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைத்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார். சரிங்களா? மகாகவி பாரதியார்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரதியார் அவர்கள் 11 டிசம்பர் 1882 வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டயபுரம் நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. சரிங்களா? சோ அதுவுமே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. மகாகவி பாரதியார் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து சுதந்திரத்துக்காக நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் செய்த ஒரு போராளியாக கருதப்படுகிறார். ஏன்னா இங்க வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்டான ஒரு லீடர்னு சொல்றோம் இல்லையா, பிபின் சந்திரபால் அவர்கள், அவருடைய ஒரு வருகையின் பொழுது அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவக்கூடிய வகையில் இவர் நிறைய பணியாற்றி இருப்பார். ஒண்ணு, அதே போல காந்தியின் வருகை போது இவர் போய் நேர்ல பார்த்து காந்தியோட பேசின ஒரு இன்சிடென்ட் நம்மளுடைய தமிழ் புத்தகத்துல இருக்கு. இது ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தமிழ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். சரிங்களா? இவர் வந்து நிறைய வந்து எழுத்து வடிவமா வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பொங்க வந்து எடுத்துட்டு போய் சேர்த்தவர். தன்னுடைய ஒரு தேசபக்தியை வந்து இவர் எப்படி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மற்ற போராளிகளை உருவாக்குவதில் ரொம்ப குறியாக இருந்த ஒரு நபராக பார்க்கப்படுவர் தான் நம்மளுடைய பாரதியார் அவர்கள். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டாலும் தன்னுடைய பத்திரிகைகள் மூலமாகவும் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டார். தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரா இருக்கக்கூடிய ஒரு சுதேசி மித்ரன் அப்படின்ற ஒரு நாளிதழிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல இந்தியா அப்படின்ற ஒரு வார இதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரால் வந்து ஆரம்பிக்கிறது நடத்தப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட வந்து அது சிவப்பு கலர்ல தான் அந்த இந்தியான்றது இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய எதிர்ப்பையும் கிட்டத்தட்ட அதனுடைய வலிமையும் காட்டுவதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவப்பு கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ், நம்ம இந்த சித்திரங்களை வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுடைய நவீன முறை மீம்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதோடைய ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இந்த கார்ட்டூன்ஸ், இந்த சித்திரங்களை வைத்து நகைச்சுவையாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்களை, அரசியல் விஷயங்களை ரொம்ப எளிமையான மக்களுக்கு புரிய வைக்கிறது. சரிங்களா? இந்த கார்ட்டூன்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸை இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்களை முதல்ல கொண்டு வந்த ஒரு நபராக பார்க்கப்பட்டாரு. அதற்காக தனியா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவரு முயற்சி பண்ணாரு. ஆனா அது முடியல. இருந்தாலும் இந்த நியூஸ் பேப்பர்ல, தன்னுடைய இந்தியான்ற நியூஸ் பேப்பர்ல இந்த கார்ட்டூன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்திரங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இவர் வெளியிட்டு இருந்தாரு. அப்படி அவரு ஆரம்பிக்கணும்னு நினைச்ச அந்த இதழுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்மளுடைய தமிழ் புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? அதை வந்து சொல்லுங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பப்ளிஷ் பண்ணது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதை தொடர்ந்து இங்க வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிட்டத்தட்ட 1910 அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு காலனி, அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டு 1919 தான் ரிட்டர்ன் வருவாரு. சரிங்களா? ஏன்னா அந்த காலகட்டங்கள் 1908களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோரல் மில்க் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். ஸோ வ.உ. சிதம்பரனாருடைய ஒரு முக்கியத்துவ பங்களிப்பு அதில் நடந்திருக்கும். அதை தொடர்ந்து பாரதியாரும் இன்வால்வ் இருந்திருக்கும். 1910களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9-10 காலகட்டங்கள்ல இவரை வந்து இங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது இவர் இங்க இருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போயிடுவார். ஏன் பாண்டிச்சேரி போறாங்க, என்ன சென்னையில இருந்து பாண்டிச்சேரி அவ்வளவு தூரமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது பிரெஞ்சு டெரிட்டரியில இருக்கு இல்லையா. ஸோ பிரெஞ்சு எல்லை பகுதிகளில் போய் ஆங்கிலேயர்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுடைய ஒரு ஒப்பந்தம். அந்த அக்ரிமெண்ட்டை மீறினா மறுபடியும் எங்க போர் வந்துருமோன்றதுனால அந்த அக்ரிமெண்ட்டை அவங்க மீறவே மாட்டாங்க. சரிங்களா? அதனால இவர் அங்க போய் இருந்தாரு. 19களில் திரும்பி வந்திருப்பாரு. ஆனா 1921 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தசாரதி கோயில் திருவல்லிக்கேணியில ட்ரிபிளிகேணில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில்ல ஒரு யானை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாக்கி இருக்கும். யானை வந்து தூக்கி அடிச்சிருக்கும் இவரை. அப்படி பண்ணும்பொழுது உடனே ஸ்பாட்ல வந்து உயிர் இழக்கல அப்படின்னாலும் பின்னாட்கள்ல அதோடைய காயத்தினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய மரணம் என்பது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. எப்பொழுது அப்படின்னா 11 செப்டம்பர் 1921. இப்போ பாரதியார் பத்தின மற்ற சில படைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நிறைய படைப்புகள் இருக்கு பாரதியாரை பத்தி. நம்ம தமிழ்ல படிக்கும்போது நானே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்க மற்ற இலக்கிய படைப்புகள், மற்ற கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம பாரதியார்ல அங்க எடுத்து படிச்சுக்கோங்க. இங்க நம்மளுடைய சுதந்திரம் சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் தான் நாம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கண்ணன் பாட்டு 1917களில், பாஞ்சாலி சபதம் 1912 காலகட்டங்கள்ல, குயில் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 1912 காலகட்டங்கள்ல, இந்த புதிய ரஷ்யா
புதிய ரஷ்யா என்பது 1917களில் நடந்த இந்த ரஷ்ய புரட்சி நடந்திருக்கும் இல்லையா, இந்த ரஷ்ய புரட்சியை வந்து பாத்தீங்கன்னா மூலதனமா வைத்து அதால ஈர்ப்புற்று புதிய ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படைப்பை அவர் ஏற்றிருப்பாரு. அதை தொடர்ந்து ஞானரதம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரதியாருடைய முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகளா பார்க்கப்படுதுங்க. சரியா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் அவர்கள், வ.உ. சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், வ.உ.சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லலாம், செக்கெழுத்த செம்மல் என்றும் குறிப்பிடலாம். ரொம்ப எளிமையா கேட்கணும் அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் யார் என்றும் கேட்கலாம். இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னு நினைக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா நம்ம கஷ்டமா படிச்சுட்டு போயிருக்கோம், ரொம்ப எளிமையா கேள்வி கேட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஓகே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதா அப்படின்னு படிச்சுட்டு போவோம். அதனால பார்த்தா டக்குன்னு வெளியிருந்து எங்கேயாவது எடுத்து கேட்டுருவாங்க. அதனால எல்லாத்துக்கும் ஆயத்தமா போங்க. கப்பலோட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மல் நம்மளுடைய வ.உ.சி அவர்கள், வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அதை நோட் பண்ணி வச்சுங்க. வ.உ.சி அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளிநாயகன் உலகநாதன் சிதம்பரம், சோ அததான் வந்து வி.ஓ.சி வ.உ.சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டோம். 5 செப்டம்பர் 1872 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. சரிங்களா? எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. சரிங்களா? இதுவுமே ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் 1906 காலகட்டங்கள்ல வந்து தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறார். முதல்ல அது வந்து ஒரு கம்பெனியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவப்பட்டிருக்கும். சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலியமா என்ன அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு கோணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. சரிங்களா? ஒருத்தர் போர் செஞ்சாங்க, ஒருத்தர் உட்கார்ந்து அமைதியா போராட்டம் பண்ணாங்க. இது எல்லாத்தோடைய நான் கருதக்கூடியது ரொம்ப வலிமையான ஒரு யுக்தி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் ஏற்படுத்தக்கூடிய இந்த யுக்தி தான். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்தது எதற்கு? அவர்களுடைய மூல மூச்சு எதற்கு? மெர்ச்சன்ட்ஸ், அதாவது வணிகம் செய்வதற்காகத்தான். அந்த வணிகத்திலையும் பொருளாதாரத்திலையும் கை வச்சாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடியவர். அப்ப கப்பல்கள்னு வரும்பொழுது அப்ப ஆங்கிலேய கப்பல்கள் இருக்கு, தமிழர்களுக்குன்னு சொல்லி கப்பல் இல்ல. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து தன் நண்பர்களிடம் ஷேர்ஸ் வாங்கி அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனியை இவர் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு? ஒரு சுதேசியா இருக்கணும், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஒரு தயவு இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துவங்கி இருப்பாரு. இந்த மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை நாம பலப்படுத்தினாலே ஆங்கிலேயர்கள் பலவீனமா ஆயிடுவாங்கன்ற கருத்தை முன்வைத்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வ.உ.சி அவர்கள். சரிங்களா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது நம்ம வ.உ.சியை எங்க ஈடுபடுத்தோம் அப்படின்னா இந்த தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய கோரல் மில்க் ஸ்ட்ரைக்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வ.உ.சியோடைய ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல பிபின் சந்திரபால் இங்க வருகை தரும்பொழுதெல்லாம் இங்க வந்து பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கும் போது அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரபாலுக்கு ஆதரவாக எவ்வளவு போராட்டங்கள் மீறி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் துணை நின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தீவிர தேசியவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அணியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களா இருந்திருப்பாங்க. சரிங்களா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அதை தொடர்ந்து வ.உ.சி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறையில இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட இரட்டை ஆயுள் தண்டனை வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருப்பாங்க. 18 நவம்பர் 1936 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய அலுவலகத்துல வந்து தூத்துக்குடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உயிர் தியாகம் செய்திருப்பாரு. சரிங்களா? இதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. இது இல்லாம அவருடைய எழுத்துக்கள், அவர் எழுதக்கூடியது சில படைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெய்யாரம். சரிங்களா? மெய்யாரம்ன்றது அவருடைய படைப்பு 1914, மெய் அறிவு 1915 வந்து பாத்தீங்க அப்படின்னா, மற்றும் திருக்குறள் வித் லிட்ரரி நோட்ஸ் ஆஃப் மணக்குடவர், மணக்குடவர் இலக்கிய குறிப்புகளுடன் கூடிய திருக்குறள் 1917 காலகட்டங்கள்ல, இளம்பூரணாருடைய இலக்கிய குறிப்புகளுடன் கூடிய தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியம் வித் லிட்ரரி நோட்ஸ் ஆஃப் இளம்பூரணார் 1928 காலகட்டங்கள்ல. அதே போல தன்னுடைய ஆட்டோபயோகிராபி வெளிவந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆட்டோபயோகிராபியை வெளியிட்டிருப்பாங்க. அது எப்போது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1946 காலகட்டங்கள்ல அவருடைய ஆட்டோபயோகிராபி வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஈவே ராமசாமி அவர்கள். சரிங்களா? அறிமுகமே தேவைப்படாத ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கு, நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். இதை பத்தி நம்ம பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் நம்ம இங்க கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா யூனிட் 8ல உங்களுக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வகுப்பே ஒதுக்கி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ரொம்ப மேஜரா இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த பேரை குறிப்பிட்டுட்டாங்க, அதனால அதை சொல்லாம போகக்கூடாதுன்றதுனால அதனால அந்த பேரை சும்மா பார்த்துட்டு மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்களா? இதுல வந்து நம்ம ஏற்கனவே என்னுடைய ஆரம்ப காலகட்ட கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வேற ஒரு சில பார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்பேன். அதை விட்டுட்டு மீதியம் இருக்கக்கூடியதை ஒரு சிலதை இங்க பார்ப்போம். இது ரெண்டும் இல்லாததை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 8 எடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கவர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கவர் பண்ணிட்டு போவதால ஒவ்வொரு கோணத்துல கவர் பண்ணுவோம். சரிங்களா?
1879 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவே ராமசாமி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிறாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். சரிங்களா? இவர் ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து வெளியேறி அந்த குடும்பத்துல இருந்து வெளியேறி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாமரனுடைய கஷ்டம் வந்து புரிய ஆரம்பிக்குது. காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு இருந்தாரு. காங்கிரஸ்ல இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயும் காங்கிரஸை விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்குள்ள வந்து பெரிய மாற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? எப்படி கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ்ல இருந்து வரும்பொழுது இவர் ஏன் வெளியே வருவாரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீண்ட நாளா காங்கிரஸ்ல சேரும்பொழுதே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா காங்கிரஸ் வந்து பெருசா அதற்கு செவி சாய்க்காது. அப்போ திருவிகா அவர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு நடந்துகிட்டு இருந்திருக்கும். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இதை வலியுறுத்துவாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் இதற்கு செவி சாய்க்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஏதாவது ஒண்ணுக்கு தான் நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது நம்ம சுதந்திரம்ன்றது நம்மளுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதனால வந்து மற்ற இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பிரிவினை ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளோட ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்களோட தரப்புல அது இவரோட தரப்புல இந்த சமூக நீதியை நம்மளால மேற்கொண்டு வர முடியல அப்படின்னா நம்ம சுதந்திரம் வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படின்றது இவருடைய தரப்புல இந்த ஒரு வாக்குவாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அங்கிருந்து வெளியேறுவாரு. இது இல்லாம இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஒண்ணு நடந்திருக்கும். சேரன்மாதேவி குருகுலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சமபந்தி போஜனம் போடாம ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல உட்கார வச்சு மற்ற பிரிவினர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல உட்கார வச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு போட்டிருப்பாங்க. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய காங்கிரஸ் ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சமமா மதிக்கப்படலே அப்படின்ற ஒரு விரக்தி அவருக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதை தொடர்ந்து இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் நடந்திருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வெளியேறி இருப்பாரு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நம்மளுடைய இந்த இந்த இன்சிடென்ட் ஒண்ணு படிச்சுங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து இந்த சேரன்மாதேவி இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு, அதனால வந்து அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கல, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரீசனாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதையுமே நோட் பண்ணி வச்சுக்க. இதே காலகட்டங்களில் நம்ம ஏற்கனவே வைக்கம் சத்தியாகிரகம் வந்து பார்த்திருந்தோம். வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்துல வந்து இவர் ஈடுபட்டிருப்பாரு. அதுல வெற்றியும் கண்டிருப்பாரு பின்னாட்கள்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா வைக்கம் வீரர் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். 1973 காலகட்டங்கள்ல 94வது வயதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரணிக்கிறாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இது இல்லாம பெரியாரை பத்தி நம்ம கொஞ்சம் ரொம்ப உள்ள போகல, நம்ம என்ன எதுவுமே பார்க்கல பெரியாரை பத்தி. இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்து பார்த்துட்டு போயிடும். ஏன்னா ரிப்பீட்டடா இதுல இருந்து கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அதனால இதை நான் ஸ்கிப் பண்ண விரும்பல, இதை மட்டும் சொல்லிட்டே போயிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய பத்திரிகைகள். சரிங்களா? அவருடைய பத்திரிகைகள்ல இருந்து கேள்வி வந்துட்டே இருந்தது. ரிப்பப்ளிக். சரிங்களா? சரி வந்து பாத்தீங்கன்னா 2 மே 1925 வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ரிவோல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 7 1928 வெளியிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் வெளியிடப்பட்டுள்ளது. ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார இதழாக 20 நவம்பர் 1933 வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிடப்பட்டுள்ளது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த தேதி இல்லையே சார் நீங்க சொல்லி கேட்கலாம் சில இடங்கள்ல. ஏன்னா ரெவல்யூஷன் புரட்சியோடைய வார இதழ் வெளியிடப்பட்ட தேதி வேற, அது வந்து மாத இதழாகவும் வெளியிடப்பட்டது, ஒரு நாளிதழாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சில இடங்கள்ல மாறுபட்டு இருக்கும். நம்ம அதனாலதான் நான் பிராக்கெட்ல வந்து உங்களுக்கு அது வார இதழா நாளிதழான்னு சொல்லி குறிப்பிடுறேன். நான் எந்த டேட் கொடுக்குறேனோ அந்த டேட் வந்து அந்த வீக்லியா தான் இருக்குமே தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் அது பொருந்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அதை தொடர்ந்து பகுத்தறிவு. சரிங்களா? ரேஷனலிசம். இந்த பத்திரிகை என்பது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 ஏப்ரல் 1934 காலகட்டங்கள்ல ஆரம்பிச்சு 27 மே 1934 காலகட்டங்கள்ல முடிவடைஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து விடுதலை. சரிங்களா? விடுதலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1 1935 காலகட்டங்கள்ல நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? விடுதலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளிதழா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 1 1937 காலகட்டங்கள்ல வெளியிடப்பட்டுள்ளது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை வரக்கூடிய ஒரு இதழா இருந்திருக்கும். பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு முறை மட்டும், அதாவது வாரத்துல எல்லா நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு நாளிதழா அதை வெளியிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மை அப்படின்ற ஒரு மாத இதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டு இருப்பாங்க 1970 காலகட்டங்கள்ல. லாஸ்டா இதை மோஸ்ட்லி யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் சில பேர் இதையும் கவனிச்சு போன செஷன்ல சொன்னவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஜேர்னல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்றதுக்கு செப்டம்பர் 1 1971 அன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஜேர்னல்ஸ் பத்திரிகைகளாக
பார்க்கப்படுகிறதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். நேரு அவர்களை வைத்து கேள்வி வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா இருக்கும். ஆனா டக்குன்னு பார்த்தா நம்ம ஸ்ட்ரைக் ஆகும், தெரியாம இருந்துரும். 1912 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு திரும்ப வந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரொம்ப தீவிரமா ஈடுபட மாட்டார், புரியுதுங்களா? இவர் தீவிரமா ஈடுபட்டதை வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுகள்ல இந்த காலகட்டத்துல ரொம்ப தீவிரமா ஈடுபடுவாரு. ஆனா அதுக்கு முன்னால கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு பாலிடிக்ஸ் அரசியலுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் சுதந்திரத்துக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த களத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பங்கிப்பூர் காங்கிரஸ் இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1912 முதலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அதை தொடர்ந்து அன்னி பெசன்ட் அம்மையார் ஆரம்பிச்ச இந்த ஹோம் ரூல் லீக் இருக்கு இல்லையா, தன்னாட்சி கழகம், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பாரு. பின்னாட்கள்ல வந்து ஹோம் ரூல் லீக் உடைய ஒரு செக்ரட்டரியாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலகாபாத்ல 1919 வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. தன்னாட்சி கழகத்துல இவர் செக்ரட்டரியா இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதே போல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இயக்கத்துல பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. தன்னுடைய இந்த நான் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாயரா இருக்கக்கூடியவங்க மற்ற எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணியை வந்து செய்யக்கூடாது, நம்ம ஒத்துழைக்க கூடாது அப்படின்றது தானே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுடைய ஒரு விதிவிலக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரும் பின்பற்ற ஆரம்பிச்சது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து ஐஎன்ஏ ட்ரையல் வந்திருக்கும் இல்லையா 1945 6 காலகட்டங்கள்ல, அந்த காலகட்டங்கள்ல தான் திருப்பி வந்து இவர் வழக்கறிஞரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுக்காக போராடக்கூடிய அந்த வீரர்களுக்காக இவர் அந்த கமிட்டிலையும் இருந்திருப்பாரு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணியை அவர் செய்திருக்கவே மாட்டாரு. அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதை தொடர்ந்து 1923 காலகட்டங்கள்ல செப்டம்பர்ல வரும்பொழுது ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நியமிக்கப்பட்டிருப்பார், ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருந்தாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் 1927 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் செக்ரட்டரியா இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? 28 லத்தி சார்ஜ் நடந்திருக்கும் இல்லையா, சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்து ரொம்பவும் குரல் கொடுத்த நபர்கள்ல இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவரா பார்க்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? சைமன் குழுக்கு எதிர்ப்பா லத்தி சார்ஜ் நடந்திருக்கும், அதுக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு குரல் கொடுத்திருக்காருங்க. 1929 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு லாகூர் மாநாட்டுடைய ஒரு தலைவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஏன்னா 1928 மோதிலால் நேரு இருந்திருப்பாரு. நேரு ரிப்போர்ட் வந்திருக்கும், அதுல நிறைய அதிருப்திகள் இருந்தது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. மறுபடியும் எங்க காங்கிரஸ்ல பிளவு வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு சோசியலிச கருத்துக்களையும் லெப்டிஸ்ட் மூவ்மெண்ட்டுகளையும் மதிக்கக்கூடிய அதை பின்பற்றக்கூடிய நேரு அவர்களை கொண்டு வந்தா ஓரளவுக்கு இதுல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு போகும்பொழுதே அடுத்தது ஜவஹர்லால் நேரு வருவார் அப்படின்ற ஒரு சலசலப்பு இருந்துட்டே இருந்தது. அதே போல 1929 ஜவஹர்லால் நேருவே வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இதற்கு முன்னாடி பார்க்கும்போதுலாம் நம்ம வந்து செக்ரட்டரி தான் பார்த்தோமே தவிர்த்து தலைவர்னு பார்த்திருக்க மாட்டோம். குழம்பிக்காதீங்க. ஜெனரல் செக்ரட்டரின்ற பதவி வேற, இந்த மாநாடுகளுக்கு தலைவர்ன்ற பதவி வேற. சரிங்களா? இதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த எக்கனாமிக் பாலிசி, இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரைபா வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அதை தொடர்ந்து கராச்சி மாநாட்டுல கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டிருப்பார். கராச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாரு? நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சரிங்களா? இதையுமே நோட் பண்ணி வச்சுக்க. அதே போல சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகத்துக்காக போராட்டம் செய்தவர். அதே காலகட்டங்களில் சிறைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்றிருப்பாரு. 1936 காலகட்டங்கள்ல லக்னோவுடைய செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பேற்று இருப்பாரு. 1940 வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி அவர்களால் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகா, இவரும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து, ஏன்னா காங்கிரஸ்ல முக்கியமான தலைவர், அதனால அங்க செஷன்ல வந்து எது எதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கப்படுதோ இந்த தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டது, இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டு இந்த மாநாடை வந்து இந்த தீர்மானத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவரும் அந்த போராட்டத்துல பங்கேற்பாரு, அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாரு, இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆயிடுவாரு. சரிங்களா? சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கொண்டு வரும்பொழுது அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ எந்த செஷன்ல, பாம்பே செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருப்பாங்க. 1942 வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற தலைவர்களும் சேர்த்து இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆகி அகமதாபாத் போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கப்பட்டிருப்பாரு. ஏன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அதற்காக போராட்டம் பண்ணதுக்காக இவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் செய்திருப்பாங்க. சரிங்களா? அதே காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தியன் நேஷனல் ஆர்மி. சரிங்களா? அதுல வந்து அந்த ட்ரையல் நடந்திருக்கும். அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு
ஒரு இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கமிட்டியில டிஃபென்ஸ் கமிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்காற்றி இருப்பாரு சரிங்களா. ஏன்னா அவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் கமிட்டியில இவர் பங்காற்றியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அந்த காலகட்டங்கள்ல 1946 எனக்கு வந்து ஒரு இன்டீரியம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது இந்த கேபினெட் மிஷன் மூலியமா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அதாவது இடைக்கால அரசாங்கம் சொல்லுவோம் இல்லையா, அதுல பண்ணும்பொழுது நேரு அவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் குழுவுடைய ஒரு முடிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன செலக்ட் பண்ணிருப்பாங்க, பிரதமரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே போல ரிப்பப்ளிக் இந்தியா சரிங்களா. ஸோ ரிப்பப்ளிக் இந்தியாவுக்கு அப்புறமும் இண்டிபெண்டன்ட் இந்தியாலும் சரி முதல் பிரதமரா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் தான். 1947களுக்கு அப்புறத்துல இருந்து 1964 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு பிரதமரா இருந்திருப்பாரு சரிங்களா. ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா என்று இவரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. நவீன இந்தியாவுடைய ஒரு கலைஞர் என்று நம்ம வந்து இதை குறிப்பிடுறோம். இது ஏன்றத நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல பார்க்கும்போது நம்ம வந்து இவரை பார்த்துருந்தோம் சரிங்களா. அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்க. இது இந்த பஞ்சஷீல் இது எல்லாமே நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம சேர்த்து கவர் பண்ணியிருந்தோம். இவருடைய எக்கனாமிக் பாலிசி, அதே போல அணிசேரா கொள்கை, இது எல்லாமே அதாவது நான் அலைன்மெண்ட் பாலிசி, இது எல்லாம் ஏன் எதற்காக இதனால என்ன விளைவு நடந்தது, இதெல்லாம் நம்ம எங்க பார்த்திருந்தோம், நம்மளுடைய இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம் சரிங்களா. இவருடைய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி சரிங்களா, உலக வரலாற்றின் பார்வைகள், பஞ்ச் ஆஃப் ஓல்டு லெட்டர்ஸ், பழைய கடிதங்களின் தொகுப்பு, த யூனிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியா ஒருமைப்பாடு, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர், சுதந்திரம் மற்றும் பின், இந்தியா அண்ட் தி வேர்ல்டு, இந்தியா மற்றும் உலகம் முதலியவன. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி வாஸ் என்டைட்டில்ட் அஸ் ஆட்டோபயோகிராஃபி சரிங்களா. ஸோ அவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது, சுயசரிதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தப்பட்டதுன்றது சரிங்களா. அதையும் நோட் பண்ணி வச்சுக்க. அதை தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அலகாபாத்ல இவர் வந்து பிறந்தாரு. ஸோ இதையுமே ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம குறிப்பிடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலகாபாத்ல அவர் பிறந்தாருன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்தது கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக வரலாறு பார்வை என்ற புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் எழுதியது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். கடைசியா நம்ம பார்க்க போற தலைவர் யாரு இன்னைக்கு வகுப்புல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில பிறந்திருப்பாரு. 7 மே 1861 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு சரிங்களா. அதிகமா கொஞ்சம் மேற்கத்திய கலாச்சாரங்களால் ஈர்க்கப்பட்டவர், அதை பரப்புரையாற்றவும் செய்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா WB ஈட்ஸால் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் புகழாரம் செய்யப்பட்டவர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருதேவ், கபிகுரு மற்றும் பிஸ்வகாபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவரை குறிப்பிட்டிருக்காங்க. யார? ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை. ஏன்னா இவர் யார வந்து நம்ம வந்து கபிகுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இல்ல யார குருதேவ்னு சொல்லிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்க சரிங்களா. உலக பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிலீஜியன்ஸ் மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரும் வந்து பேசியிருக்காரு சரிங்களா. எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1929லயும் 1937 காலகட்டங்களையும் பேசுறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. இவர் கிட்டத்தட்ட 2000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்காரு. அதுல ரவீந்திர சங்கீத் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஓன் லிரிக்ஸ் அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு பயன்படுத்தினது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தன்னுடைய படைப்புகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் வந்து ஈர்ப்படைய செய்தவர்கள்ல இவரும் ஒருவராக பார்க்கப்படுகிறாரு சரிங்களா. இவர் நிறைய புத்தகங்கள் நிறைய படைப்புகளை மேற்கொண்டிருக்கலாம். அதுல தன்னுடைய முதல் போயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனு சிம்ஹா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதல் போயம் வந்து பாத்தீங்கன்னா பெங்காலில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது சரிங்களா. மற்ற அவருடைய இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கீதாஞ்சலி நம்ம சொல்லலாம், கரே பைரிய சொல்லலாம், கோரா, மனாசி, பலாக்கா, சோனர், தோரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இம்பார்ட்டன்டான இவருடைய ஒர்க்கா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்கலாம் சரிங்களா. இவர் வந்து 1913 காலகட்டங்கள்ல இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்கினதும் குறிப்பிடத்தக்கது. அது எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீதாஞ்சலிங்க. கீதாஞ்சலிக்காக கிட்டத்தட்ட ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஏசியன் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இந்தியன் சொல்லலாம், ஒரு ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் சொல்லலாம். இது எல்லாத்துமே சொல்லலாம். ஏன்னா முதல் முறையா யூரோப்பியர் அல்லாத ஒரு ஆசிய கண்ட்ரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இலக்கியத்துல ஒரு நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்னா அது இவருக்காகத்தான் இருக்கும் சரிங்களா. அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இவர் வந்து தேசிய கீதம் கொடுத்திருக்காரு, நேஷனல் ஆந்தம் குறிப்பிட்டிருக்காரு. எந்தெந்த நாடு? ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு பங்களாதேஷ் சரிங்களா. இவருக்கு நைட்வுட் பட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் கிங் ஜார்ஜ் 5 அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அழிச்சிருப்பாரு சரிங்களா. ஏன்னா ஜாலியன் வாலாபாகோடைய படுகொலைக்கு பிறகு கைசர் ஹிந்த் அப்படின்ற காந்தியோடைய சிறப்பு
பட்டத்தையும் இவருடைய நைட்வுட் பட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரிங்களா? இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதை தொடர்ந்து 1921 விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரால் நிறுவப்பட்டிருக்கும் சாந்திநிகேதன்ல. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு லிவிங் ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவுடைய ஒரு லிவிங் ஹெரிட்டேஜ் சைட்டா இது அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹெரிட்டேஜ் சைட் வந்து நாங்க அறிவிப்போம். அந்த பழமை சின்னங்கள் அறிவிக்கும் பொழுது அது தற்பொழுது இயக்கத்துல இருக்காது. சரிங்களா? ஒரு யூனிவர்சிட்டியை அறிவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குன்னா அதை அறிவிக்கிறோம் அப்படின்னா அது தற்போது வந்து இயங்கிக்கிட்டு இருக்கானா கிடையாது. ஆனா இவருடைய விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி வந்து இப்போதும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு யுனெஸ்கோவால ஒரு பராமரிப்பு சின்னம், ஒரு பாரம்பரிய சின்னம் சொல்லக்கூடிய நம்ம ஹெரிட்டேஜ் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதை ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பேசிட்டு இருந்திருப்போம். ஸோ அதனால அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அது வந்து இவர் ஆரம்பிச்சதுன்றதும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைய ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செஷன் முடியுது. சரிங்களா? நாளைக்கு இருக்கக்கூடியதுல அந்த மீதம் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ணிடும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 7 தலைவர்களை பார்த்திருப்போம். இந்த 7 தலைவர்களும் ஒன்று விடாம ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சிலது நம்மளோட ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா அந்த தலைவர்களை வைத்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்றதுனால அதனால இதையும் ஒரு முறை வாசித்து படிச்சிருங்க தோழர்களே. நன்றி, வணக்கம்.